புதிய ஏற்பாட்டில் இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மக்கா நகரத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். 21ஆம் அதிகாரம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். அதாவது இது மக்கா நகரை பற்றிய முன்னறிவிப்பு. மக்காவுக்குள் யார் பிரவேசிப்பார்கள் என்றால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதாவது இஸ்லாமியர்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற ராஜாக்கள் அவர்களுடைய கணத்தை அதற்குள் கொண்டு வருவார்கள் என போன்றிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இப்போ துருக்கி அரசாங்கம் ஒரு 700-800 வருஷத்துக்கு முந்தி மக்காவுக்குள் காபத்துல்லா சுற்றி வளைவாக கட்டுமான பணிகள் மேற்கொண்டார்கள். அது டூமாக கட்டப்பட்டது எல்லாம் அந்த துருக்கி அரசாங்கம் தான். அது எப்பொழுதுதான் அந்த பெட்ரோல்லாம் வர்றதுக்கு முந்தி, அப்பொழுது மக்காவில் என்ன வருமானம்லாம் கிடையாது. அதனால் உலகத்தின் ராஜாக்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இங்கே இந்தியாவிலிருந்து ஹைதராபாத் ஜாம்கள் உதவி செஞ்சுருக்காங்க. அப்புறம் கீழக்கரை காயல்பட்டினம் இந்த பகுதியிலிருந்து ஹபீப் முகமது என்பவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போகிற வழியில் வலது பக்கம் ஒரு பெரிய உரக்கேணியை கட்டியிருக்காங்க. அந்த உரக்கேணி இன்னும் இருக்குது. நான் போனால் அதை பார்க்கலாம். மக்காவிலிருந்து போகும்போது ரோட்டுக்கு வலதுபுறம் அந்த நாட்டு உரக்கேணி, அது ஹபீப் முகமது என்பவர் அவரால் கட்டுப்பட்டது. அது அவங்க உடைஞ்சிடும் தலையில் இன்னும் அதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளி உலகத்திலிருந்து மக்காவுக்கு உதவிகள் வந்தன என்பதை சொல்லுகிறது. அதுதான் பூமியின் ராஜாக்கள் அவர்களின் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்பதற்கு அதான் அர்த்தம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது தெளிவாக காட்டுகிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். இறைவனின் தூதரை ஆட்டுக்குட்டி என அழைப்பது பைபிளின் வழக்கம். அதனுடைய பைபிளுடைய மரபுப்படி ஆட்டுக்குட்டி என்று அழைப்பது அவர்களின் வழக்கம். அதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் நபிகள் நாயகம். ஜீவ புஸ்தகம் என்பது குர்ஆன். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். ஜீவ புஸ்தகம் என்று அழகாக கூறுகிறது. அப்படின்னா உயிருள்ள புஸ்தகம் என்று அர்த்தம். குர்ஆன் இதுவரையிலும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதை தெளிவாக இந்த புதிய ஏற்பாடு கூறுகிறது. அதாவது மற்ற வேதங்கள் எந்த வேதமும் உலகத்தில் உயிரோடு இல்லை குர்ஆனை தவிர. பாக்கி அனைத்து வேதங்களையும் மக்கள் அவங்க இஷ்டப்படி மாற்றி எழுதினாங்க. அதனுடைய உண்மை வடிவம் எப்படி இறங்கப்பட்டதோ அந்த வடிவத்தில் அந்த வேதங்கள் இல்லை. இப்பொழுது குர்ஆன் மாத்திரமே அது எப்படி இறங்கப்பட்டதோ 1400 வருஷத்துக்கு முந்தி எப்படி ஆண்டவனால் அது இறக்கப்பட்டதோ அதில் ஒரு ஆயத்து கூட ஒரு வசனம் கூட இதுவரையிலும் யாராலும் மாற்ற முடியவே இல்லை. ஒரு எழுத்து கூட மாறலை. அன்று வரை இன்று வரை அப்படியே இருக்கிறது. உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் 200 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த அனைவரும் வீடுகளிலும் இந்த குர்ஆன் இருக்கிறது. எல்லாம் அப்படியே இந்தியாவில் இருக்கிற குர்ஆன் எப்படியோ அதே மாதிரி தான் இந்தோனேசியாவில், அதே மாதிரி தான் லண்டனில், அதே மாதிரி தான் ஆப்பிரிக்காவில், அரபு நாட்டில் மக்காவில் இருக்கிற குர்ஆன் எப்படியோ அப்படின்னா உலகம் போல இருக்கிறது என்பதை இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. இது 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். தீட்டுள்ளவர்கள் பொய் சொல்கிறார்கள். மற்ற இந்த குற்றவாளிகள்லாம் அதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். யார் பிரவேசிப்பார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில், அதாவது ஆட்டுக்குட்டி நபிகள் நாயகத்தின் மார்க்கத்தில் யார் சேர்ந்தார்களோ, இடம்பெற்றார்களோ, அது யார் ஒப்புக்கொண்டார்களோ, ஒப்புக்கொண்டு அதன்படி இஸ்லாமியர்களாக ஆனார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த மக்கமா நகருக்குள் பிரவேசிப்பார்கள் என்று இது தெளிவாக கூறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை முக்கியமாக கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கிறிஸ்தவர்கள் இதை அறியாமல் இன்னும் இருப்பதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அழகாக தெளிவாக கூறுகிறது. ஈசா நபி அவங்களுடைய முன்னறிவிப்பில் எனக்கு பிறகு என்ன நடக்குது என்பதை இந்த இதில் நீ எப்படி இருக்கணும் என்பதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை அப்படியே அவங்க மறந்துட்டு நான் எப்படி சொல்லணும் அதை நினைச்சிரு, எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவர் தேற்றரவாரன் முகமது அகமது என்ற பேரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது தேற்றரவாரன் என்பது அவங்க சொல்லியிருக்கிறது. நான் போய் சத்தியாவை அனுப்புவேன், மேலும் நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானசானம் செய்கிறேன், ஆனால் அவர் நெருப்பால் செய்வார், அக்னியால் செய்வார் என்று இப்படியெல்லாம் ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி என்பது தான் இஸ்லாமிய பிரச்சாரம். அதுதான் அந்த களிமா, சுட சுட நெருப்பாக தான் இருக்கிறது. இன்று வரையும் அது நெருப்பாக தான் இருக்கிறது. அதை புதிய ஏற்பாடு அழகாக சொல்கிறது. அந்த வசனம் நிறையா இருக்கின்றன. அதில் பிற்பாடு பார்ப்போம். பழைய வேதங்களில் இருந்தெல்லாம் அதற்கு எடுத்துக்காட்டு இருக்கிறது. இறுதி நபி முகமது நபி தான் வருவாங்க அப்படின்னு வந்துட்டாங்க. 1400 வருஷமாச்சு. இப்பொழுது இது உலகம் முடிய போகிற, அதாவது இறுதி யுகம் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இதே முஸ்லீம்கள் எப்படி நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.